பசுக்கள்லயே ஹோல்ஸ்டைன் இன பசுக்கள் தான் அதிக பால் தரக்கூடிய பசு இனமா இருக்கு. பெசிபிக் ரீஜன்ல இருக்க ஒரு வகையான கரப்பான் பூச்சியோட பால் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இதுல மேக்ஸிமம் புரோட்டீன் தான் இருக்கு. ஒட்டகத்தோட பால்ல பசுவோட பாலை விட விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால இது சூடாகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். நீர் யானையோட பால்ல ரத்தத்தோட பிக்மெண்ட் அதிகமா இருக்கிறதுனால அதோட பால் பிங்க் கலர்ல இருக்கும். அதே மாதிரி ரெயின்டியரோட பால் எல்லோயிஷ் கலர்ல இருக்கும். நீலத்திமிங்கலத்தோட பால் பேஸ்ட் கன்சிஸ்டன்சில இருக்கும். ஏன்னா அதோட பால்ல கொழுப்பு மட்டுமே 35 இருந்து 65% வரையும் இருக்கும். நீலத்திமிங்கலத்தோட குட்டி ஒரு நாளைக்கு 50 காலன் அளவிலான பாலை ஒரு நாள்ல எடுத்துக்கும். இது அந்த குட்டி சீக்கிரமா எடை அதிகரிக்க உதவுது. கழுதையோட பால்ல இருக்கிற ஊட்டச்சத்துக்களோட அளவு மனிதனோட பால்ல இருக்கிற ஊட்டச்சத்து அளவுக்கு சமமா இருக்கும். கிளியோபட்ரா அவங்க குளிக்கிறதுக்கு கழுதையோட பாலை தான் யூஸ் பண்ணுவாங்க. மூஸ் அப்படிங்கிற ஒரு வகை மானோட பால்ல அதிக ஃபேட்டும் புரோட்டீனும் இருக்கிறதுனால ரஷ்யால அதோட பாலை வச்சு சீஸும் தயாரிப்பாங்க. மனிதன் முதலா எந்த மிருகத்தோட பாலை பயன்படுத்தினா தெரியுமா? அது ஆடுதான். ஆட்டோட பாலை தான் மனுஷன்